வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க. உங்க வாசலில் பல வண்ணங்களில் பல கோலங்களை தீட்ட வேண்டாமா? நம்ம பாரம்பரியமான மண்கல் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாக்காக்கா. அவடியாக்கா களிமண், கரிசல் மண், செம்மண், வண்டல் மண் எல்லா மண் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா மண்ணவாரி விட்டு போற மாதிரி போறாங்க பாரு. டேய் ஏக்கா வாமா ஏக்கா. என்னப்பா கலர் கலரா கோலமா எடுத்துன்னு வரும்னு பார்த்தா கலர் கலரா மண்ணை தூக்கின்னு வந்துக்கிற. மண்ணங்களை பார்க்காத நம்ம வரலாற பாருங்கக்கா. மண்ணில்னாப்பா வரலாறு. அப்படி சொல்லிட்டீங்க மண்ணுன்னு சாதாரணமா. நீங்க சோறு அள்ளி மண்ணுல போட்டு சாப்பிட்ட உங்க காலங்க. இப்ப சோறு வேலைக்கு மண்ணில் நம்ம கஷ்டப்பட்டா எங்க காலம்? நீ போகா. அப்ப கூட மண்ணில் போட்டா எங்கப்பா நல்லா இருக்குமா? ஏக்கா இப்ப போடுறீங்களா கலர் கலரா பிங்க் கலரு, ப்ளூ கலரு, ஒயிட் கலர், கருப்பு கலர் கோலம் போறீங்களா? 10 கூட்டாட 11 கூட்டா தானே உங்க வீடு தெரியும். அதே மண் எடுத்து போட்டு பாருங்க. இங்க பாரு செம்மண்ணு, இங்க பாரு கரிசல் மண்ணு, இங்க பாரு களிமண்ணு சொல்லி ஆர்வமா வந்து பாப்பாங்க. மண்ணு இப்பெல்லாம் எங்க இருக்குது? ஃபுல்லா கோலம் போறீங்களா? எங்க மண்ணுல போடுறீங்க? ஃபுல்லா டைல்ஸ்ல போறீங்க, கிரைனட்ல போடுறீங்க, ஃபுல்லா தர வச்சதுல போடுறீங்க. மண்ணு எங்க இல்லையாக்கா? எங்க பிளாட்ல கோலமாவு போறதுக்கே தடை போட்டு வச்சுக்கிறாங்க. இதுல மண்ணுல எடுத்துன்னு போனா விடுவாங்களா? விடுறாங்களோ இல்லையோ மண்ணுல ஊர் எங்க இருக்குது நீ சொல்லு. வாக்கா ஓடுங்க வாக்கா. என்ன மண்ணு உனக்கா? உங்க செம்மண்ணு பாருக்கா. பாத்திருக்கியா வரலாறு? சூப்பரா இது பேரு. இதெல்லாம் இந்த மாதிரி இது மண்ணுலாம் ரோஜா பூ செடி வளர்த்து தான் நான் பாத்துருக்கிறேன். ரோஜா பூ செடி வச்சு பாத்துக்கிட்டா? ரோஜா பூ செடி மூஞ்ச பத்தி என்னால ஆய வாய் போட்டு வந்துட்டேன். ஆமா இதெல்லாம் கெமிக்கல் எதனா கலந்துக்கிறியா? ஆமா கலந்துக்கிறேன். நீங்க கலக்காத கெமிக்கல் தான் நான் கலந்துக்கிறேன். நீ வாங்கிட்டு போற கலர் கலரா வானவில் கலர்ல அது இல்லாத கெமிக்கல் அதுல இருக்குது. எல்லாம் செத்து போனா கூட புதைக்க மண் இல்லாம எலக்ட்ரிக் சூரியல போய் புதைக்கிறீங்க. உங்கள எரிச்சு கொள்றீங்க. வந்து பேசுறீங்க எல்லாம். உனக்கு மண் வேணுமா வேணாவா? வேணும். எவ்வளவு கிளாஸ்? கிளாஸ் 500 ரூபாய். கிளாஸ் 500 ரூபாயா? ஆமா. என்ன சொல்ற? ஒரு பவுடர் 300 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கல்ல, ஏன் மண் வாங்க மாட்டீங்களா? எத்தனை ஷோகேஸ்ல வைங்க. என்ன 5 வருஷம் கழிச்சு இந்த மண்ணெல்லாம் இருக்காது, கிடைக்காது. ஷோரூம்ல தான் போய் பார்க்கணும். அப்படின்ற? ஆமான்ற. பரவாயில்லையா தொழில் நுணுக்கத்தை கத்துனுக்கிறிய? பயங்கரமா இருக்குதுக்கா. சேண்டா பொம்மை பாரு, களிமண் பொம்மை பாரு அழகா இருக்குது. இந்த காலத்தை தான் வலியறீங்க. அந்த மாவுன்றீங்க, பிஓபின்றீங்க, ஓயோபின்றீங்க. பாரு மண்ணுல பாரு எவ்வளவு பக்காவா இருக்குது பத்தியா மண்ணு. வில்லிய மாதிரி இருக்கும். ஒரு வரையணும் பாக்குறியா? யானை குட்டி மாதிரியே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நம்ம ஆளுங்க எதெல்லாம் சல்லிஸே கிடக்குதோ அதெல்லாம் விட்டுருவானுங்க. எதெல்லாம் ரேட் அதிகமாகுதோ அதை தான் தேடி தேடி போய் வாங்குவானுங்க. உங்க காலத்துல பாருங்க வாழை இலையில போட்டு நல்லா விருந்து அடி அடி நடிப்பீங்க. இப்ப பாரு பேப்பர் இலை வந்து போச்சு. வாழை இலைனா அழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லக்கா? உண்மைதான்பா. கொட்டி மாதிரி வச்சு செய்வீங்களா? என்னது தை இலை அழகா இவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு உண்டை வச்சு சோறு அடிக்கலாம். தொண்ணூமே அதானே. பிளாஸ்டிக் இலை வந்து போச்சு, அது அழிஞ்சு போச்சு. அது முன்னெல்லாம் மண் சட்டி தான் சோறு வைப்பீங்க. இப்ப இரும்பு கொண்டா, பித்தளை கொண்டா, ஈய கொண்டான்னு வந்து போச்சு. மண் சட்டி அழிச்சு போட்டீங்க. அது ஏன்பா கேக்குற? இப்போ புதுசா பூலாம் கூட பிளாஸ்டிக்ல செஞ்சு வைக்கிறாங்கப்பா. பாருக்கா உனக்கே தெரியுது. லூசு மாறிக்கிற. உனக்கே இவ்வளவு விவரம் தெரியுதுன்னா விவரமாக்குறவங்களுக்கு எவ்வளவு தெரியும்? நாடி அழிஞ்சுன்னு வருதுக்கா. அப்படின்ற? அங்க பாரு இதுக்கு எதிரி யாருன்னு சொல்லு பாப்பா. இந்த மண்ணுக்கு எதிரி யாரு? பிளாஸ்டிக் தாங்க. இந்த மண்ணு இப்படி போட்டு ஒரு 4 விதையை போட்டு பாரு, மொழியோ மொழியாது. ஆனா இப்ப பிளாஸ்டிக் மண்ணை விட பிளாஸ்டிக் தான் எங்க பார்த்தாலும் கடுது. அப்படி சும்மா திரும்பி பாருக்கா. சும்மா திரும்பி பாருக்கா. எவ்வளவு பத்தியா? பேப்பர் பத்தியா? பிளாஸ்டிக் பத்தியா? ஆமா மண்ணு இல்லக்கா. போடு போடு வாக்கா. வாங்க மண்ணு வாங்க வா. அப்ப கூட ஒரு கிளாஸ் 500 ரூபாய்ன்றியா? 1000 ரூபாய் போயிடும் இன்னும் 2 நாள்ல. மோந்து பாருங்க என்ன வாசனை பாருங்க. பேரம் பேசி கூடம்பா. வாக்கா. பேரம் பேசி கூட. பேரம் பேசி கூடா. சிப்பா ஏப்பால மூஞ்ச பத்தி நல்லா கை வந்த கக்கூஸ் மாதிரி வந்துட்டு உனக்கு பேரம் பேசுறாங்களா? மண்ணை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? உன் பேர பிள்ளைங்களாம் இதெல்லாம் பார்க்க மாட்டேனே தெரியல. போட்டோ எடுத்து போயிடலாம். ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு. ஓ போட்டோக்கா நீ 100 ரூபாய் வாங்கியா? ஏதோ சரி பாரம்பரியமா மண்ணு விற்கிறேன்னு உனக்கு மரியாதை கொடுத்து பேசினா எல்லாத்திலும் பேசுவியா நீ? தான் கரெக்ட். ஏல எடிட் பண்ணி இதை பழைய காலத்து மண்ணு சொல்லி அதை பார்த்துக்க போனி. ஆளு மூஞ்சி பத்தியா நல்லா சீரியல் ஆர்டிஸ்டா? இதெல்லாம் எங்க தூக்கின்னு வந்த? எங்க தூக்கின்னு வந்தா? என் பாட்டை எனக்காக சேர்த்து வச்ச மண்ணு. உன் பாட்டை உனக்கு தான் சேர்த்து வச்சுக்கிறான். உன் பிள்ளைங்க என்ன வச்சுக்கிறாங்க வீடு ஃபுல்லா? வீடியோ கேமு, அந்த கேமு, டெலிஃபோனு எல்லாம் பேர் வச்சிருப்பீங்க. ஆமா எங்க தாத்தா பத்தியா கெட்ட வச்சுக்கிறான். ஏக்கா எங்க வீடு எங்க உனக்கு? எனக்கு இங்கதான் ஒரு 4 தெரு தள்ளி தான். வீட்டுல என்ன மரகர வளர்க்குறியா இல்லையா? மரம் எங்கிருந்து வளர்க்குறது? மரத்தை வளர்த்து என்ன பண்ண போற? கீழே 2 வீடு கட்டி வாடகை விட்டேன். மேல நானும் என் புள்ளையும் இருக்கிறோம். அதுக்கு மேல என் புள்ளி கல்யாணம் ஆனா மருமக வந்துருந்துப்பா. அதுக்கு மேல யாருக்குறா? அதுக்கு மேல கட்ட முடியாதுப்பா. கட்ட முடியாதுல? ஏன்னா மனுவால இல்ல இருக்குது. கிடு 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 கிடுன்னு வச்சு 10 பில்டிங் 5 பில்டிங் தூக்கிறீங்க. அது எம்மா தான் தாங்க. அது 4 பேருக்கு 4 புள்ள ஏத்தி வச்சுக்கிற பாரு. இருக்குது 1 சென்ட் தான். அதுல எப்படி பத்தும்?
அது கூட இருக்காது. ஆமா பாத்து சும்மா வழவழ குழம்புன்னு பேசாதப்பா. எனக்கு கலர் கலராக ஒரு 20-30 கலரில் கலர் கோலமாவு வரணும். அப்படியே என் வீட்டில் நான் கலர் கோலமாவு வச்சு கலர் போட்டேன்னு வச்சுக்கேன், தெருவில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பேன வாயை தந்துன்னு தோப்படுறி மாங்கலர் வச்சு போட்டுக்கிறா அப்படின்னு வாயை பொழக்கணும். அது மாதிரி நிறைய கலர் எடுத்துனேன். வாயை பொழுதுக்குவேன் வாயை போட்டேன் வாங்கி இன்னத்துக்கு நல்லா போடுறல கையில ஃபுல்லா அவ்வளவு கலர் ஓட்டிங்கமா. என்ன கருப்பு கலர், சிவப்பு கலர், பிங்க் கலர் போடுறீங்களா, அந்த கலர் எல்லாம் கையில ஓட்டிங்கமா. என்ன கெமிக்கல் கலக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே அந்த கையில ஏத்துல அதுக்கு ஏன் தும்பி கையில சோறு அடிக்கிற மாதிரி அடிச்சு உள்ள தள்ளுவேன். அதே கையில குழந்தைக்கு சோறு அள்ளி போடுவேன், அர்ச்சனை போடுற மாதிரி வாயில் அள்ளி போடுவேன். உன்னை பாதிக்கிறது இல்லாம குழந்தைய பாதிக்கும், பேர புள்ளி எல்லாரையும் பாதிக்கும். இது பாருக்கா மண் அள்ளி பாருக்கா, ஒரு கெமிக்கல் இல்லக்கா, பாதிக்கும் வெள்ளால சாப்பிடலாங்க. என்னக்கா நீ போகா நீ பேசினக்கா நீ. கலர் கோலமாவுல கலர் போட்டு அது மேல கல்லு போடுறீங்க. இல்ல சொல்லல, என்னைக்கு போறீங்க? எப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும் அன்னைக்கு தான் லைட்டா அள்ளி போடுறீங்க. அது கூட எதுக்கு? கிருஷ்ணர் வீட்டுல வருவாரு, எதனா கொட்டு வரதான் போடுறீங்க, இல்லாட்டா போடுவீங்களா? போறதும் போறீங்க. ஒரு அரிசி மாவுல போடுறீங்களா? போட மாட்டீங்களே. அதை சாப்பிட்டா ஒரு 4 எறும்புங்க சாப்பிடும், ஒரு 4 பூச்சி புரிங்க அதை சாப்பிடும். போட மாட்டீங்க. எங்க ஆயா அந்த காலத்துல வீடு கட்டினாங்க, அழகா களிமண்ல கட்டுவா, கடன்னு கட்டுவா. இந்த காலத்துல தான் கட்டுறீங்களே, செங்கல்ன்றீங்க, ஆலப்பிளாக்குன்றீங்க, அந்த கல்லுன்றீங்க, இந்த கல்லுன்றீங்க. ஃபுல்லா அந்த களிமண்ல கட்டிட்டு ஃபுல்லா இது போட்டுருவா, வீடு ஃபுல்லா சாணி மொழிச்சு விட்டுருவா. அதில் போய் அப்படி சைடில் வச்சு தலையை வச்சு பார்த்தா வச்சுக்க, அப்பா அப்படி தூக்கம் வரும். அரிசி மாலாம் கோலம் போடுறது பெரிய ப்ராசஸ்ப்பா. அதை அரைச்சி குழச்சி போட்டுக்கின்னு ஏன் பிளாஸ்டிக் இலையை வாங்கி பெயிண்ட் அடிச்சிட வேண்டியது தானே? ஃபுல்லா அடிச்சிருவீங்களா? அதுக்கெல்லாம் இப்போ பிளாஸ்டிக்கு கோலமே வந்துருச்சு. அதை அந்த செட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அது மேலே கலர் மாவு தூவி விட்டா போதும், அழகாக கோலம் வந்துடுது. அதுக்கும் சோம்பேறி இல்ல? ஆமா. அதெல்லாம் ஒரு 4 பொம்பளைங்க அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல இடுப்பு ஃபுட்டி நல்லா தூக்கி ஏற்றி கட்டிக்கினேன், இப்படி சொருவிக்கினேன். அப்படி 4 பொம்பளைங்க சேர்ந்து ஒரு வீட்டுக்கு கோலம் போடுவாங்க. அப்படி இருக்கும் ஜம்முன்னு. போடுறீங்க பாரு, ஒரு பெயிண்டர் கூட்டு வந்து அடிச்சு விட்றீங்க செவத்துக்குள்ள, வச்சுக்கணும். பெயிண்ட் வாசனை கூட தான் நல்லா இருக்கும். பெயிண்ட் வாசனை நல்லா இருக்கு இல்ல சொல்லல, மண் வாசனை மாதிரி வருமாக்கா? சூப்பரா இருக்குங்க. நீ வாங்கி போடுக்கா. நீ இதை போட்டால் எவ்வளோ மதிக்க மாட்டாளுங்கடா தம்பி. எதோ பேசி எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணி குத்து விடலாம். நீ ரொம்ப ட்ரை பண்ற. ஆனால் எப்படி நான் இதெல்லாம் வாங்கி போகிறேன்? உனக்கு மதிப்போட இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா? நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கணும். இது தானக்கா உனக்கு வேணும் அப்படின்ற? ஆமாங்க. மண்ணு என்னைக்கும் குறை சொல்லாதக்கா. பாருக்கா மண்ணு கலரை பாருக்கா, நம்ம பாரம்பரிய கலருக்கா, கரியல்ல சூப்பரா இருக்கு பாருக்கா, கரிச மண்ணுக்கா. வாங்கி போட்டு 4 கோலத்தை போட்டு பாருக்கா, ஜம்முன்னு இருக்குங்க. அப்படின்ற? நான் உன் பேரை சொல்லி இந்த கிறிஸ்மஸ், தீபாவளி, நியூ இயரு, பொங்கல் எல்லாத்துக்கும் உன் பேரை சொல்லி கோலம் போடுறேன். நீ போடு. உன் வீட்டுல வந்து வாயை போலகல ஏமா நான் மாத்தி வச்சிருங்க நானு. அப்படின்ற? வியாபாரத்துக்காக நான் சொல்ல மாட்டேங்க. நம்ம மண்ணை நான் என்னைக்கு விட்டு தர மாட்டேன். சரி வளர்த்து அழிக்காதீங்க, புரியுதா? ஒரு சென்ட்ல இடம் வேணா ஒரு சென்ட்டுக்கு அப்படியே ஃபுல்லா வீடு கட்டாதீங்க. ஒரு 3/4 சென்ட் கட்டி சுத்தி ஒரு 2 அடி கொடுங்க இடம். மண் வளத்தோட வீடு கட்டுங்க. நான் தான் கட்டிட்டேனே. ஃபியூச்சர்ல வாங்கினா உன்னா இடம் விடுற நீ சொல்ற மாரி. ஃபியூச்சர்ல போ, எல்லாம் ஒரு ஆசை தான். சரிடா வாங்கி போடு. சாண்டா கிளாஸுக்கு வாங்கி போடுறியா? களிமண் பாரு சூப்பரா இருக்கு, சாண்டா பொம்மை சூப்பரா இருக்கு பாரு. சரி போடு. என்ன மண்ணு வேணுங்க சொல்லுங்க. 500 ரூபா கொடுங்க. 500 ரூபாய்க்கு எல்லாத்துலயும் ஒரு கிளாஸ் கொடு. 500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் போனா வாய்க்கு அரிசி மாதிரி தான் ரவா அள்ளி போடணும். சும்மா நல்ல அதுவும் அவசரமா பேசாதப்பா. பாத்துக்க நீ என்ன மண்ணு இல்லாம அவன் கஷ்டப்படுங்க. நான் மண்ணு தானே கஷ்டப்பட்டு எடுத்து வந்து குத்துக்கிறேன். நீ என்ன பேரம் பேசினுக்கிற உட்காந்துன்னு? உனக்கு மண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது. நீ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சுப்பா. இதுக்கப்புறம் கலர் கலரா நம்ம கோலம் போடக்கூடாது, நம்ம இயற்கையை தான் யூஸ் பண்ணணும்னு. சரிப்பா பாக்குறது எவ்வளவு அழகா இருக்குது. சரி போட்டு விடு, ரொம்ப தான் கிராக்கி பண்றேனாவா? நியூ போட போறியா, கிறிஸ்துமஸ் போட போறியா, என்னத்துக்கு போட போறா? எல்லாத்துக்கும் தான் போடுவேன். இதெல்லாம் ஒரு கேள்வியாப்பா? உன்னை பார்த்தா மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கறியா? எம்மதமும் பூச்ச மாதிரியே. ஏன்பா எம்மதமும் சம்மதம்பா? ஐயோ அப்பா அழகா பேசுறீங்கக்கா. எத்தனை போங்க.